4 கார் 5 கார் வச்சிருக்கிற அந்த காமராஜ் எம்எல்ஏ சிஎம் கொடுக்குற காரில் போனால் தான் கெத்தாக இருக்கும்னு சொல்லும்போது இந்த மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சட்டப்பேரவையில் வந்து இவங்க பொய் சொல்லுவாங்கன்னு திரு விஜய் அவர்கள் கனவா கண்டாரு. அதுக்கு தாமா அதிகாரிகளோட ஆலோசிக்கணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல சொன்னேன் சார், முதல்ல கார் இல்லைன்னு சொன்னார் அந்த விசிகே எம்எல்ஏ ஜோதிமணி அவர்கள். அவரே 50 லட்சத்துக்கு மேலே சொத்து வச்சிருக்காரு. கார் இருக்கு அவர்கிட்ட, எட்டியோஸ். எப்படி சார் பொய் சொல்றாங்க? நம்மளுக்கு ஒரு மூளை, நம்ம பார்க்குற மக்களுக்கு 1 கோடி மூளை. அப்படி இருக்கும்போது அம்பலப்படுவோன்னு இவங்களுக்கு ஏன் சார் மண்டைக்குள்ளே ஏறவே இல்லை? எனக்கு இந்த எம்எல்ஏக்களின் மீது கோபம் இல்லை. என்னுடைய கோபம் முதல்வரின் மீது. நீங்கள் முதலமைச்சர் சார், ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணுறீங்க சார் அசம்பிளியில், யாருக்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமையா சார் அனௌன்ஸ் பண்ணுவீங்க? இதோட ஃபினான்ஷியல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? மாதந்தோறும் இதற்காக 75,000 மறந்து விடாதீர்கள். ஒரு காரோட முடியல, இது ஃபியூவல் எல்லாம் சேர்த்து மெயின்டெனன்ஸ் எல்லாம் சேர்த்து அதுக்கு மட்டும் 75,000. உதவியாளர் வேறு அது 25,000. 1 லட்ச ரூபாய் தூக்கி கொடுக்குறீங்க நீங்கள் ஒரு எம்எல்ஏக்கும். இப்போ ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் தொகுதி மேம்பாட்டு நிதினு 1 கோடியோ 1.5 கோடியோ ஏதோ அமௌண்ட்டு தர்றாங்க. இப்போ அதில் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டத்தை ஆய்வு செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த திட்டத்தை அரசு துறை தானே செயல்படுத்த போகுது. இப்போ இந்த ஊருக்கு ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுக்குறாரு ஒரு எம்எல்ஏ. அதை பொதுப்பணித்துறை கட்டுமா? பொதுப்பணித்துறை ஆய்வாளர்களை நான் நாளைக்கு ஆய்வுக்கு வரேன்னு சொன்னேன்னா ஏஇயோ ஏஇ ஸ்கொயரோ வருவாங்களா? அவன்கிட்ட வண்டி இருக்குல்ல. எல்லா அரசு துறை அதிகாரிகளிடம் வாகனம் இருக்கிறது அல்லவா? அந்த வாகனத்தில் உங்களை கூட்டு போகிறாங்க. அப்போ நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் வரேன்னு சொன்னால் கூட்டு போகிறாங்க. அப்படி வண்டி இல்லாமல் நீ போக மாட்டேன்னு, நீ இன்ஸ்பெக்ஷனே பண்ண வேணான்ற. இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பை முதல்வர் அவர்கள் கெடுத்துக்கொள்ளக்கூடாது. அவரோட நல்ல மனசை நான் புரிஞ்சுக்கிறேன். அவரோட நோக்கம் நல்ல நோக்கம். கஷ்டப்படுறாங்க, நிறைய பேர் புது எம்எல்ஏக்களாக இருக்காங்க அப்படின்னு. நீங்கள் அத்தனை பேருக்கும் சகட்டு மேனிக்கு இப்படி காரை வாங்கி வழங்கி அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் ஊதியத்தை உயர்த்தினீர்கள் என்றால் மக்கள் இதை ரசிக்க மாட்டார்கள் என்பதை முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், எதுக்கு தான் இருக்குது இந்த உளவுத்துறை? இந்த மாதிரிங்க ஒரு ஸ்கீம் போட போகிறேன்னு சொன்னால், சார் கொஞ்சம் இருங்க, நாங்கள் எம்எல்ஏக்களோட அஃபிடவிட்டை ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்னி பண்ணிடுறோம். எடுத்து ஸ்க்ரூட்னி பண்ணால் சார் 150 பேர் கார் வச்சுருக்காங்க சார், கொடுக்காதீங்கன்னு சொன்னால் கார் இல்லாதவர்களுக்கு கார் என்று அறிவித்திருக்க முடியும் இல்லையா? அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் கார் என்று இப்படி அறிவித்தால் உங்களது அனுபவமின்மை வெட்ட வெளிச்சமாகிறதா இல்லையா?